வணக்க மக்களே, இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம் இல்லைங்களா? இன்ட்ராடே பண்ணும்போது அதாவது அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது தான் இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து இன்கேஸ் நம்மளுக்கு லாஸ் ஆகுது அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் தெரியாமல் திடீர்னு வந்து என்னென்னா ஒரு 2000 3000 மைனஸில் இருக்கும், லாஸில் போகும் அப்படின்ற அந்த டே வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து அதை வந்து இன்ட்ராடேலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், கன்வெர்ட் டு பொசிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2000 3000 உங்களுக்கு லாஸ் ஆகாது. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க. ஓகேங்களா? இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வந்து இன்ட்ராடேயில் வந்து வாங்குறீங்க அப்படின்ற மாதிரினா, இப்போ நீங்கள் ஒரு ₹100 உள்ள ஷேர் வந்து ஒரு ஷேர் வந்து ₹100 வச்சுக்கலாம். இன்ட்ராடே பண்ணும்போது நீங்கள் வந்து வெறும் ₹20 மட்டும் அதுக்கு வந்து பே பண்ணால் போதும். ரிமைனிங் வந்து இன்ட்ராடேக்கு நீங்கள் பண்ண தேவையில்லை. அதாவது வந்து ₹100 ஒர்த்து உள்ள ஷேரை வந்து ஒரு வந்து ₹20 பே பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் இன்ட்ராடே. அதாவது வந்து ஆனால் வந்து அன்றைக்கி என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சேம் டேலே வாங்கி சேம் டேலே விற்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து அந்த டைமுக்குள்ளே விற்கல அப்படின்ற மாதிரினா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அந்த மார்க்கெட் டைமில் வந்து என்ன அதாவது வந்து ஒரு 3:30க்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுங்களா, ஒரு 3:10க்குலாம் வந்து என்ன ஆகும்னா அந்த மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் வந்து என்ன ஷேர் ப்ரைஸோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேல் பண்ணும். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, மைனஸில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து நம்ம இதில் வந்து இந்த ஷேர் மட்டும் எடுத்துக்கலாங்களேன். இதில் வந்து எப்படின்னா ஒரு 600 ஷேர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். 600 ஷேர்ஸ் வந்து நம்ம மைனஸில் போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஷேரை வந்து கன்வெர்ட் டு பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கன்வெர்ட்டுக்கு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த 2 ஆப்ஷன் வந்து அதில் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதிலேயே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து பே லேட்டர் ஒன்று, இன்ட்ராடே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்துன்னா நம்ம வந்து பே லேட்டர் வந்து என்னென்னா, நம்ம வந்து அது வந்து நம்மளுடைய இது டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரோக்கரேஜை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு பட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்களேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் வச்சு நம்ம அந்த வந்து ஷேரை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ட்ராடேலேருந்து உங்களுக்கு லாஸ் ஆகாமல் ஷேராகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த இன்ட்ராடேலேருந்து செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து நீங்கள் இந்த 20% பே பண்ணீங்க இல்லைங்களா, அதாவது வந்து 100 ஷேருக்கு வந்து ₹100 ஒர்த்துள்ள ஷேர்ஸ்க்கு ஒரு ₹20 தான் பே பண்ணிப்பீங்க. ஆனால் வந்து இந்த இன்ட்ராடேலேருந்து டெலிவரியை கன்வெர்ட் பண்ணும்போது, ஓகேங்களா, அதாவது வந்து அந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் வேல்யூ, அதாவது அந்த 100% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ₹100 ஒர்த்துக்குள்ள ₹20 மட்டும் தான் பே பண்ணி இன்ட்ராடே பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, ஆனால் இப்போ அந்த ஷேரை வாங்கும்போது நீங்கள் வந்து ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ட்ராடேலேருந்து டெலிவரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தட்லேயே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த லாஸஸை கம்மி பண்ணுறது. முக்கியமாக வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாஸஸ் வராது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அந்த ஷேர் வந்து பர்டிகுலர் ஷேர் வந்து நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் இல்லை அந்த வீக் ஃபுல்லாகவுமே வந்து அது மைனஸ், நீங்கள் வாங்கினதோட மைனஸில் போனாலுமே வந்து அது உங்களுக்கு நெகட்டிவில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இன்ட்ராடேலேருந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஷேரை வந்து ஓகே நாளைக்கு இல்லை அந்த வீக்கில் வந்து நல்லா ஏறும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரி தான் இது வந்து இன்ட்ராடேவிலேருந்து டெலிவரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது அந்த ஷேர் வந்து நெக்ஸ்ட் டேயில் ஏறிச்சு அப்படின்னா மட்டும்தான். ஓகேங்களா?